டிவிஐ செய்தி டொரண்டோவிலிருந்து VN மதியழகன். வணக்கம். படிப்பினைகள் ஆணைக்குழு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள பரிந்துரைகளை இலங்கை அரசாங்கம் விரைந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என தென்னாப்பிரிக்க அரசாங்கம் கேட்டுள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டின் சர்வதேச ஒத்துழைப்புக்கும் உறவுகளுக்குமான திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் மனித உரிமை மீறல் சம்பவங்களுக்கு பொறுப்பானவர்களை நீதிக்கு முன் நிறுத்தும் விடயத்தில் ஆணைக்குழு அதீத கவனம் செலுத்தவில்லை என்று குறிப்பிட்டுள்ளது. முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை கண்காணிக்க கேரள மாநில அரசாங்கத்திற்கு மத்திய அரசு அனுசரணை வழங்கக்கூடாதென தமிழக முதல்வர் ஜெயலலிதா பிரதம மந்திரி மன்மோகன் சிங்கை வலியுறுத்தி கேட்டுள்ளார். அணையின் நீர்மட்டத்தை இடைக்கிடையே கண்காணிக்க சில கருவிகளை பொருத்துவ சம்பந்தமாக மத்திய விஞ்ஞான தொழில்நுட்பத்துறை அமைச்சுக்கும் கேரள அரசாங்கத்திற்கும் இடையே உடன்பாடு ஒன்று எட்டப்படும் என தகவல் வெளியாகிருக்கும் நிலையில் ஜெயலலிதா பிரதமருக்கு எழுதிய கடிதம் ஒன்றில் இந்த ஒப்பந்தம் மக்களிடையே பீதியை கிளப்பும் செயல் என குறிப்பிட்டிருக்கிறார். மாலத்தீவுகள் முன்னாள் அதிபர் முகமது நசீடை கைது செய்வதற்கான பிடியாணை ஒன்றை அங்குள்ள குற்றவியல் நீதிமன்றம் ஒன்று பிறப்பித்துள்ளது. நசீடின் ஆதரவாளர்கள் அவருக்கு ஆதரவு தெரிவித்து ஆர்ப்பாட்ட ஊர்வலம் ஒன்றை நடத்தினர். அதற்கு தலைமை தாங்கிய நசீடை போலீசார் ஈவிரக்கமின்றி இழுத்துச் சென்றார்கள். மாலத்தீவில் ஏற்பட்டுள்ள மாற்றம் உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளது. விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.